श्री लक्ष्मी सहस्रम प्रारंभस्तबकम श्लोकम 6 पराशर मुनीषितुर प्रणति कर्म कुर्मस्तराम अहीन गुणशोभितैर अमृत साधनोत्कंडिभिः यतीय कृति सिंधुना विमतितेन यत्नाद्भुतैः प्रकाशम इह नीयते परम पूरुष प्रेयसी। இந்த ஸ்லோகத்தில் விஷ்ணு புராணத்தையும் சமுத்திரத்தையும் ஸ்லேடையாக வரும்படி சுவாமி அமைத்திருக்கின்றார். சமுத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது மந்தரமலையை கடைவதற்கு பயன்பட்ட வாசுகியாகிய கயிறுடன் அழகுடன் திகழ்பவர்களும் அமிர்தத்தை பெறுவதில் ஊக்கமுடைய தேவர்களால் கடையப்பட்டதுமாகிய சமுத்திரம். அதே விஷ்ணு புராணத்தை பற்றி சொல்லும் பொழுது பரிபூர்ணமான காவிய குணங்களால் சிறப்புடன் விளங்குவதும் அழிவற்ற மோட்சத்தை அடைவதில் விருப்பம் கொண்ட மகான்களால் நன்கு ஆராயப்பட்டதுமான விஷ்ணு புராணம் என்ற பொருள் உண்டாகும். இனி இரண்டுக்கும் பொதுவான பொருள் என்னவென்றால், எந்த பராசர முனிவரால் எழுதப்பட்ட ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்னும் சமுத்திரத்தினால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் மனைவியான லக்ஷ்மி இந்த உலகில் மேன்மையுள்ள தன்மையுடன் திகழும்படி செய்விக்கப்படுகிறாளோ அந்த பராசர முனிவரை வணங்குகின்றேன் என்று கொண்டாடுகின்றார். पराशर मुनीषितुर प्रणति कर्म कुर्मस्तराम पराशर मुनीषितुर प्रणति कर्म कुर्मस्तराम पराशर मुनीषितुर प्रणति कर्म कुर्मस्तराम अहीन गुणशोभितैर अमृत साधनोत्कंडिभिः अहीन गुणशोभितैर अमृत साधनोत्कंडिभिः अहीन गुणशोभितैरमृतसाधनोत्कण्डिभिः यदीय कृति सिन्धुना विमतितेन यत्नाद्भुतैः यदीय कृति सिन्धुना विमतितेन यत्नाद्भुतैः यदीय कृति सिन्धुना विमतितेन यत्नाद्भुतैः प्रकाशमिह नीयते परमपूरुष प्रेयसी प्रकाशमिह नीयते परम पूरुष प्रेयसी पराशर मुनीषितुर प्रणति कर्म कुर्मस्तराम अहीन गुणशोभितैर अमृत साधनोत्कंडिभिः यदीय कृति सिंधुना विमतितेन यत्नाद्भुतैः प्रकाशमिह नीयते परम पूरुष प्रेयसी।